ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமக. திருப்புகழில் வேதாந்தம். இதில் நம்ம அடுத்த பார்க்க போகிற திருப்புகழ் ஆசை நாலு சதுர கமல முற்றின் ஒளி வீசி. இது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மொத்தமாக இதில் யோக முறைகளை பற்றி சொல்லியிருக்கு. அந்த குண்டலினி சக்தி எப்படி ஏற்றுறது, அந்த மாதிரி அந்த விவரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டை கேட்போம். இது ஒரு லென்த்தியாக இருக்கிறதுனால மைட் பி 2 பாட்டில் போடுறேன். ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதோடைய வேதாந்த தத்துவம் என்னன்றதை மேலோட்டமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த திருப்புகழில் ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஸோ அதனால் இது கொஞ்சம் லென்த்தியாக வர்றதுனால மைட் பி 2 பார்ட்டாக போடணும். இப்போ அந்த பாட்டை திருப்புகழை கேட்போம். ஓடியிரு பக்கமொடு உறவில் ஆவல் கூற மண்டல் சலசம் பொன்சவையும் இந்துவாகி ஆறு மூணு பதியில் கொள நிறுத்தி வெளியாறு ஜோதிலும் மரவிட்டு படியில் விந்து நாதம் சரசக்தியடி திருமந்தியோடு ராமேஸ்வரம் ரத்னகிரி சப்தகிரி காலை மூலகிரி திருத்தணியில் சென்று நாகை ஸோ இது மொத்தமாக யோக முறையை பற்றி சொல்லியிருக்கு ஃபுல்லாக இந்த திருப்புகழில். ஜென்ரலாக ஒரு பேசிக் ஓவர் வியூ எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு மூச்சை உள்ளே இழுக்கும்போது அதுக்கு பேர் பூரகம்னு பேர். அதை ரீட்டைன் பண்ணிக்கும்போது அங்கேயே தக்க வச்சுக்கும்போது அதுக்கு கும்பகம்னு பேர். அதை மூச்சை வெளில விடும்போது அதுக்கு ரேச்சகம்னு பேர். இந்த உள்ளே இழுக்கிறது, தக்க வச்சுக்கிறது, வெளியில் விடுறது, இதை ரெகுலேட் பண்ணுறது தான் பிராணாயாமம். பிராணாயாமம்னா எப்படி 4:1:3 அந்த மாதிரிலாம் கணக்கில் எப்படி அதை மூச்சை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரோன்றது பிராணாயாமம். இப்போ பிராணாயாமம் அந்த மூச்சுன்றது நம்ம கீழே மூலாதாரத்தில் இருக்குது. அந்த பாம்பு மாதிரி அது அந்த சக்தி அப்படியே தூங்கின்னு இருக்கு. அதை அந்த எனர்ஜியை நம்ம எழுப்புகிறோம். அந்த பிராணவாயு மூலியமாக நம்ம எழுப்புகிறோம். அதை எழுப்பும்போது அந்த எனர்ஜி நம்மளுக்கு 2 விதத்தில் போகிறது. இடகலை பிங்கலைன்னு.
ஒரு இடது பக்கம் போகிறது, இன்னொன்று வலது பக்கம் போடுறது. அது மாறி மாறி இப்படி இப்படி போய் ஒரு பாம்பு மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த ஒரு பைப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், அது போகிற. ஆனால் நம்ம யோக முறையில் பண்ணும்போது அந்த 6 ஆதாரங்களையும் நம்ம தொடணுன்னும் போது அதை வந்து நம்மளுக்கு இது ரெண்டுமே இல்லாமல் நடுவில் இருக்க சுழுமுனை அது வழியாக நம்ம ஏற்றணும் அந்த பிராணவாயுவை. அது ஏற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 6 ஸ்டேஜஸும் வருது. அதுக்கு இந்த மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, கடைசியில் பிந்து சக்கரத்துக்கு போகிறது. 6 தாண்டி போகும்போது அது போகிறது. இப்போ இந்த 6த்தில் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முடிச்சு, ஒரு தடை ஏற்படுறது. அந்த இதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிரம்மரந்திரம்னு பேர். அது அந்த அந்த முடிச்சு வந்து ஒவ்வொன்று வந்து அக்னி ஆதாரமாக இருக்குது, அடுத்தது சந்திரன் ஆதாரமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆதித்யன் ஆதாரமாக இருக்குது. அக்னி, ஆதித்யன், சந்திரன், அந்த மாதிரி 3 இதை முடித்து ஒவ்வொன்றுத்தையும் தாண்டி கடைசியில் போகிறோம். இந்த 6 இதை க்ராஸ் பண்ணும்போது கடைசியில் பண்ணி அங்கே போகும்போது அங்கே ஒரு ஐக்கியம் ஏற்படுது, சிவசக்தியோட ஐக்கியம் ஏற்படுறது. அதுதான் ஒரு மெயின் இது. அங்கே வந்து நம்மளுக்கு பூர்ண ஞானம் கிடைக்கிறது, ஒரு இது இருக்குது. அந்த சந்திரன்லேருந்து வர ஒரு அந்த அமிர்தம் மாதிரி நம்மளுக்கு ஃபுல் அமிர்த மழை பொழியுது. அந்த மழையினுடைய குளிர்ச்சினால் எல்லா ஆதாரமும் சுத்தமாகி நம்ம ஜீவன் முக்தனாகிறோம், அந்த உயர்ந்த நிலையை எட்டுறோம் அப்படின்றது இந்த யோக முறையில் ஓவரால். இது ரொம்ப ப்ரிலிமினரியாக ஓவர்வியூவாக சொல்லியிருக்கேன் இந்த ஒரு இதை. ஸோ இதுதான் ஒரு இது. ஸோ அப்போ அந்த 6 ஆதாரங்கள் அது நம்ம ரொம்ப முக்கியம். இப்போ மூலாதாரம்ன்றது கீழே, அந்த அதாவது கீழன்றதுனால இந்த வயிறுக்கு கீழே இருக்கிறதுனால, அந்த தொப்புளுக்கும் கீழே இருக்கிறதுனால அது வந்து அந்த சக்தி இந்த இடுப்பு லெவலில் இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு மண், அதுதான் நம்ம பிருத்திவி தத்துவம். இந்த பிருத்திவிக்கு யார் ஆதாரமாக இருக்காருன்னா விநாயகர் தான் இது. அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மண்ணில் பண்ணுற விநாயகர் தான் ரொம்ப விசேஷம். எல்லாருமே அதில் தான் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம. ஸோ ஏன்னா அது பிருத்திவி தத்துவத்தை அவர் குறிக்கிறார். அப்புறம் அவர் தான் ஓம்கார ரூபம். அதனால்தான் வாதாபி கணபதி அந்த பாடல் வரும்போது கூட முத்துசாமி தீட்சிதர் சொல்கிறாரு, பிரணவஸ்வரூப வக்ரதுண்டா அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி அது ஓம்கார ரூபம். அவர் அந்த மூலாதாரத்துக்கு அவர் தான் ஆதாரம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் சுவாதிஷ்டானம் எடுத்தோன்னா அது வந்து அக்னி தத்துவம். அதுக்கு வந்து பிரம்மன் வந்து இது கடவுள். அப்புறம் மணிப்புரக்கம் வரும்போது நீர் தத்துவம், திருமால் வந்து கடவுள். அநாகதம் வரும்போது ஹிருதயம், அதுக்கு வந்து ருத்ரன் வந்து கடவுள். விஷுத்தி வரும்போது ஆகாய தத்துவம், அதுக்கு மகேஸ்வரன் வந்து கடவுள். ஆக்ஞா சக்கரத்தில் வரும்போது மனசு தான் ஆதாரம், சதாசிவன் தான் அங்கே. அது இது எல்லாத்தையும் தாண்டி பிந்து சக்கரத்துக்கு போகும்போது அது சிவசக்தியோடைய ஐக்கியம் ஏற்படுது. அதுதான் சொல்கிறேன், அந்த அமிர்தம் வந்து அங்கே தான் சுரக்கிறது. அந்த சந்திரன்லேருந்து கக்கிற அமிர்தமாய் அது அங்கே வருது. அப்பேற்பட்ட ஒரு குளிர்ச்சி ஏற்படுது. 1008 தாமரை இதழ்கள் மலர்ற ஒரு இது ஏற்படுறது அங்கே. ஸோ இது சொல்லப்படும். இதே 6 இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சிவனுடைய ஒவ்வொரு 6 சக்ராஸ்க்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஈக்குவேட் பண்ணி சொல்லணும். இங்கே வந்து மூலாதாரம் வந்து சிவனை பொறுத்த வரைக்கும் திருவாரூர், அப்புறம் சுவாதிஷ்டானம் வந்து திருவானைக்காவல், அப்புறம் மணிப்புரம் அது வந்து அண்ணாமலை, அப்புறம் சிதம்பரம், அப்புறம் திருக்காலஸ்தி, அப்புறம் காசி, அப்புறம் திருக்கையிலை. இப்படி ஒன்றா 6 சக்ராஸ் போயின்னு இருக்கு. அதே மாதிரி இது முதல்து வந்து ஆதாரம் வந்து ஓம்னு சொன்னோம். அப்போ மீதி வந்து அந்த பஞ்சாட்சரம் வந்து சீன்றது நான்றது நமச்சிவாய, நான்றது சுவாதிஷ்டானம், மான்றது மணிப்பூரகம், சீன்றது அநாகதம், வான்றது விஷுத்தி, ஏன்றது ஆக்ஞா சக்கரம் உதவும். ஸோ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்றது அந்த இது வருது.
ஸோ இது அக்ஷரத்தில் பேஸ் பண்ணி இதே 6 சக்கரம். ஸோ 6 சக்கரத்தை பார்த்தோம், அதுதான் ஆதாரம். அதுக்கு என்ன எந்த பஞ்சபூதத்துக்கூட என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம். நம்ம உடலில் அது எது, வயிறு, மேல் வயிறு, இருதயம் அந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு அக்ஷரம் என்ன, இப்போ சிவஸ்தலங்கள் அது என்ன, அதே மாதிரி அதுக்கு யார் யாரெல்லாம் கடவுள் அப்படின்னு. ஸோ இப்படி நம்ம எப்போவுமே சொல்லுவோம், தட் விச் இஸ் தேர் இன் மேக்ரோகாசம் இஸ் தேர் இன் த மைக்ரோகாசம். அதாவது அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது. அந்த தத்துவத்தில் பொறுத்து இப்படி ஒன்றா இதாக இருக்குது. இது நம்ம எப்படி அந்த ஒரு 6 இது இருக்குது, அதை எப்படி ஏற்றுறோம், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற ஒரு ஓவர்வியூ சொன்னோம். அதே மாதிரி இது எல்லாமே எப்படி நம்மளுக்கு முடியும்னா, நம்மளுக்கு அந்த அஷ்டாங்க யோகம் கைகூடணும். அதான் யமம் நியமம். யமம்னா புலன் கட்டுப்பாடு, நியமம் இந்திரிய கட்டுப்பாடு, ஆசனம் நம்ம எப்படி உட்கார்றோம் அதெல்லாம் பொறுத்து அந்த இது, பிராணாயாமம் இது, பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த மாதிரி அஷ்டாங்க யோகம் நம்ம கையில் இது வச்சுக்கணும், கைகூடணும். அப்போ இந்த மாதிரி நம்ம குண்டலினி சக்தியை மூலாதாரத்துலேருந்து பிரம்மரந்தம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். பிரம்மரந்தம் எடுத்துன்னு போகும்போது அந்த அல்டிமேட் இது அப்படின்றது இது ஒரு டெக்னிக். இப்போது அது பார்ட் என்ன, ஃபஸ்ட்டு இதோடக்குள்ளே இருக்கிற டெக்னிக் என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்த போஸ்டிங்கில் ஒவ்வொன்றா இந்த திருப்புகழில் ஒவ்வொரு இதுவாக ஒவ்வொரு லைனாக எப்படி மீனிங் வருது, எப்படி இந்த அஷ்டாங்க யோகத்தை அவர் அங்கே கவர் பண்ணியிருக்காருன்றதை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ சத்குருபியோ நமஹ.